அழகான ஒரு கிராமத்தில் உழைப்பாளியான விவசாயி ஒருவன் இருந்தான். தினமும் அதிகாலை எழுந்து வயலில் சென்று நன்றாக வேலை செய்வான். அவன் எப்போதும் தேவனை நம்பி, தேவன்தான் எனக்கு நல்ல விளைச்சலை தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விசுவாசமாயிருந்தான். ஒரு சில நாட்களில் அவனுடைய வயலில் பச்சை முளைகள் முளைக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த விவசாயி மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அதே சமயம் அந்த வயலில் ஏராளமான பறவைகள் வந்து தானியங்களை தின்றுவிட்டன. அதை பார்த்த விவசாயி மிகவும் கோபமடைந்து அந்த பறவைகளை விரட்டினான். மிகவும் மனவேதனையுடன் இரவில் விவசாயி பிரார்த்தனை செய்தான். கர்த்தாவே, என் உழைப்பை பறவைகள் சாப்பிடுகின்றன, என்ன செய்வது? தேவன் அவனுடைய இதயத்தில் இப்படியாக பேசினார். உன் வயலில் அவை உண்டாலும் உனக்கு தேவையான விளைச்சலை நான் உண்டாக்குவேன். அது உனக்கும் போதுமானதாக இருக்கும், அவைகளுக்கும் போதுமானதாக இருக்கும். அடுத்த நாள் அந்த விவசாயி பறவைகளை விரட்டாமல் வயலின் ஒரு பகுதியை அவைகளுக்காக தனியாக விட்டுவிட்டான். அங்கு பறவைகள் நிம்மதியாக உணவு பெற்றன. அதே நேரத்தில் வயலும் செழித்து நன்றாக வளர்ந்தது. சில மாதங்களில் விவசாயி மிகுந்த அறுவடை பெற்றான். அவன் நினைத்தான், தேவன் எனக்கும் உணவு கொடுக்கிறார், அந்த பறவைகளுக்கும் கொடுக்கிறார். நான் கொஞ்சம் விட்டு கொடுத்ததால் தேவன் எனக்கு பல மடங்கு தந்திருக்கிறார் என்று மிகவும் மகிழ்ச்சியடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அன்பானவர்களே, தன்னலத்தை விட்டுவிட்டு பிறரின் நலனை நினைத்து பகிர்ந்து கொடுக்கும்போது அது நமக்கே திரும்பி வரும் அளவற்ற ஆசீர்வாதமாக மாறுகிறது. God bless you.